சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்தி வா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். மகேஷ், டாட் என்னாச்சு? ஆனந்தி பேக்கோட வந்திருக்கா? ஏதாவது ப்ராப்ளமா? எஸ் டாட், பிரச்சனை தான். ஆனந்தி மேல திருட்டு பழி போட்டு கார்மெண்ட்ஸ்ல இருந்து வெளியே துரத்திருக்காங்க. அந்த அவமானத்தை தாங்க முடியாம என்ன பண்றதுன்னு புரியாம ஊரை விட்டே போகணும்னு முடிவெடுத்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டா. என்ன சொல்ற மகேஷ்? ஆனந்தி மேல யார் திருட்டு பழி போட்டது? எப்போ, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? எல்லாத்துக்கும் நம்ம கார்மெண்ட்ஸ்ல இருக்கிற ரகுன்னு ஒருத்தன் தான் காரணம். யாராவது ஒன்று பிடிச்சிட்டு வந்து விசாரிச்சா ஆனந்தின்னு ஒரு பொண்ணு போட்டோவை அடையாளத்துக்கு அனுப்பி அவளை கை காமிக்க சொன்னான். நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டேன் சார். இவ்வளவு நடந்திருக்கா? இதெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட மகேஷ்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த பெஞ்சமினை புடிச்சு நல்லா அடிச்சு விசாரிச்சதுல இந்த உண்மைலாம் எனக்கு தெரிஞ்சது. ரகுக்கு ஆனந்தி மேல ஏதோ ஒரு ரிவெஞ்ச் இருக்கு டாட். அதான் இப்படி எல்லாம் பிளே பண்ணி வெளியே அனுப்பியிருக்கான். நம்ம ஆபீஸ்க்குள்ள இவ்ளோ வேலையெல்லாம் நடக்குதா? மித்ரா இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. அவ எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தா? அதான் எனக்கும் புரியல டாட். ஆனந்தி, சாரிமா. ஆனந்தி, ஆனந்தி, என்னமாச்சு? என்னைய சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல சார். இன்னைக்கு ஒரே நாள்ல எம்புட்டும் நடந்துருச்சு. திடீர்னு ஒருத்தன் திருடினா அவனை புடிச்சிட்டு வந்து விசாரிச்சா நான் தான் திருட சொன்னேன்னு சொல்றான். என்னதான் நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி போட்டாங்க. அது புரியறதுக்கு முன்னாடியே என்னென்னமோ நடந்து இங்க வந்து நிக்கிற. எங்க கிராமத்துல எல்லாம் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு சுலபமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க நல்லவங்க மாதிரி தெரியறவங்க எல்லாம் கெட்டவங்களா இருக்காங்க, கெட்டவங்களா தெரியறவங்க எல்லாம் நல்லவங்களா இருக்காங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. ஆனந்தி, ஆனந்தி, உன் நிலைமை எனக்கு புரியுது. நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. முதல்ல உட்காருமா. மகேஷ், கெட் ஹர் சம் வாட்டர். ஓகே டாட். உட்காருமா. ஆனந்தி, தண்ணி குடி. சார், சத்தியமா நான் தான் திருடின்னு சொன்னா எப்படி சார் எல்லாரும் நம்புறாங்க? இத்தனை நாள் நான் வேலை பார்த்ததுக்கு என்ன மரியாதை இருக்கு? அந்த பெஞ்சமின் மகேஷ் சார் கையில கிடைச்சதுனால எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு. இல்லனா நீங்களும் என்னைய ஒரு திருடியா தானே நினைச்சிருப்பீங்க. யாரும் யாரையும் நம்பாம எப்ப பார்த்தாலும் ஒருத்தவங்களை கீழே தள்ளி விட்டு ஏன் சார் அவங்க மேல போகணும்னு நினைக்கிறாங்க? எங்க கிராமத்துல யாரும் இப்படி இல்ல சார். ஏன் சார் எல்லாரும் இங்க இப்படி இருக்காங்க? ஆனந்தி, முதல்ல தண்ணியை குடிமா. ஆனந்தி, குடி. இங்க பாருமா ஆனந்தி, யாரு என்ன சொல்லியிருந்தாலும் சரி, அந்த பெஞ்சமின் கிடைக்காம போயிருந்தாலும் சரி, நீ திருடி இருக்க மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ எவ்வளவு இன்னசென்ட்னு உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்.
எஸ் ஆனந்தி, டாட் சொல்றதுதான் உண்மை. யார் வந்து நீ இந்த திருட்ட பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தாலும் நாங்க அதை நம்ப மாட்டோம். ஆனா உனக்கு இப்படி ஒரு தப்பு நடக்கிற வரைக்கும் நாங்க விட்டிருக்க கூடாது. அதான் நாங்க பண்ண தப்பு. கரெக்ட் மகேஷ். அந்த ராஸ்கல் ரகு நாளைக்கு கார்மெண்ட்ஸ்குள்ளே அவன் இருக்கக்கூடாது. பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக இப்படி பண்றவன் நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். உங்களுக்கு முன்னாடியே நான் அதை யோசிச்சுட்டேன் டாட். நாளைக்கு முதல்ல கார்மெண்ட்ஸ்க்கு போனதும் அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுதான் என் வேலை. இவங்களுக்கு அங்க நடக்கிறதே தெரிய மாட்டேங்குது. கருணாகரனும் மித்ரா வந்து பிரச்சனைன்னு தெரியாம ரகுவை வெளியே தள்ளுறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனந்தி, நீ கவலைப்படாத. நாளையில இருந்து நீ எப்பவும் வர மாதிரி வேலைக்கு வா. யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. நான் கருணாகரன் கிட்ட பேசுறேன். அவர் உனக்கு சப்போர்ட்டா இருப்பாரு. குற்றவாளிங்க கிட்டயே என் பாதுகாப்பை ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்றாரு. இவ்வளவு தூரம் அந்த கருணாகரனை நம்புறாரு. ஆனா அவன்தே அயோக்கியன்னு நான் எப்படி சொல்லுவேன்? என்னாச்சு? இந்த பொண்ணு வந்திருக்கா? கார்மெண்ட்ஸ்ல ஒரு சின்ன இஷ்யூ. நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். பார்வதி, நீ லஞ்ச் ரெடி பண்ணு. ஆனந்தி சாப்பிடட்டும். ரெடி ஆயிட்டு தாங்க இருக்கு.